அறத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருமதி லதா ரஜினிகாந்த் அண்ணாமலை அவர்கள் ஜூன் 5ஆம் தேதி நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், பின்னால் அதை வந்து அரசியலில் ஈடுபட போகிறேன்னு அவர் தெளிவாக சொன்னார். அதே நாளில் அந்த ஈவினிங்கில் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு இயக்கம் மக்கள் மேடைன்னு ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையானுச்சு. ஏன்னா இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வம் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வராங்களா, இந்த மக்கள் மேடை மீண்டும் ஒரு அரசியல் இயக்கமாக உருவெடுக்க போகிறதா, எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்ப்பது கூடவே நம்மளுடைய கருத்துக்களையும் சேர்த்து நாம் இந்த பார்ப்போம். திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய உறவினர் தான் மதுவந்தி அவர்கள். அவர்கள் வந்து அவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் தளத்தில் அவங்க கேட்கப்படுற கேள்வி மிக முக்கியமான ஒரு சுருக்கமான விஷயம் என்னென்னா, அவங்க ஏற்கனவே பாரத சேவான்னு ஒரு சங்கம், சங்கல்ப்னு ஒரு அமைப்பு, இது ஒரு 3வது அமைப்பாக அவங்க நிறுவி செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பாரத சேவா சில மெடிக்கல் ஹெல்ப்பு, குறிப்பாக வால்டாக்ஸில் ஒரு 60 மாணவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு அவங்க கல்வி இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. நிறைய நான் டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னு, அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு லதா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய சர்வீஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனுடைய ஒரு நீட்சியாக இப்பொழுது மக்கள் மேடைன்றது நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டோம். அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்போடு சேர்ந்து வந்தது அப்படின்றது வந்து ஒரு எதேச்சியானது, இது முன்கூட்டியே திட்டமிட்டது. இது நாங்கள் வந்து உள்ளூரில் ஒரு இயக்கங்களை, ஒரு தலைவர்களையெல்லாம் நாங்கள் உருவாக்குறோம். கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஒரு தனிய விளக்கம், அந்தந்த ஊரில் வந்து ஒரு தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஒரு மக்கள் சக்தி அப்படின்ற வார்த்தையும் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் வந்து உருவாக்குறோம். அப்போ இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான எண்ணம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதற்கடுத்து மிக முக்கியமான கேள்வி, இதற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்விக்கு முன்னால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் ஏதாவது அவருக்கு பொறாமைன்றது அவரே தன்னிலை விளக்க சொல்லிட்டாங்க. இது மதுவந்தி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த இயக்கம் தொடங்கியதற்கு பின்னணியில் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க இது மாதிரி ஒரு பெரிய பர்சனாலிட்டி, பெரிய உயரத்தில் திரு ரஜினிகாந்த் போய் அடைஞ்சிருக்கிறாரு, இது மாதிரி பேசுவதே ஒரு மரபல்ல, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே வேளையில் நான் ஏன் இதை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. பின்னாளில் அது அரசியல் இயக்கமாக மாறுமா அது தெரியாது. சம்பந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் எனக்கும் சம்பந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார். ஏன்னா என் பேர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தெளிவாக பதிலை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் இயக்கமா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இது அரசியல் இயக்கமாக நாளைக்கு மாறலாம். நாளைக்கு அரசியலுக்கு வருவீங்களா, வரலாம், இப்போ சொல்ல முடியாது. அண்ணாமலையே இதில் வந்து சேர்ந்துக்கலாமா, நீங்கள் போய் அண்ணாமலையில் சேருவீங்களா அப்படி கேட்கலாம், அவரும் சேர்ந்துக்கலாம். இப்படி ஒரு தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் எல்லாம் மிஞ்சுகிற வழியில் ஒரு பதில்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே வேளையில் சில கேள்வி கேட்கும்போது மதுவந்தி அவர்கள் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் சனாதனி, அது ஒன்றும் தவறில்லை. அப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய சங்கல்ப்னு ஒரு இயக்கம் இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். அதனுடைய பணி என்ன அப்படின்னா, அவங்க வேதம், கோசாலைகள் பராமரிப்பு, இது சமீபத்தில் இந்த சனாதன கொள்கைக்கு எதிராக நிறைய பேசுகிறாங்களே, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு வாழ்க்கை நெறி, தர்மம், அதை ஃபாலோ பண்ணி. ஏன்னா ஒருத்தரும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரப்ஷன் கொடுக்குறாங்க. திரு அர்ஜுன் அவர்கள் கூட சமீபத்தில் கொடுத்துருந்தார். அதாவது பெற்றோர்களை பராமரிப்பது, குடும்பத்தை பராமரிப்பது, இதுதான் சனாதனம் அப்படின்னு. திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரையும் சமமாக மதிப்பது தான் சனாதனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி, நான் நுங்கம்பாக்கத்தில் வளர்ந்தேன், முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் எங்கள் அம்மா பாட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப அருகாமையில் நண்பர்களாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இஸ்லாமியர்கள்லாம் சாதாரணமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவர்களுடைய நெறி, தர்மம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. மோடி மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்குது அப்படின்லாம் மதுவந்தி சொல்கிறாங்க, அவங்க மறுக்கலை. அப்போது இந்த தங்களுடைய கொள்கை என்ன, தங்களுடைய செயல் என்ன, செயல் வடிவம் என்ன, அரசியல் மயப்படுத்துறது அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தலை. இதுவரைக்கும் அவர்கள் அரசியல் போராட்டங்கள் அல்லது மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, இங்கே இந்த மண் விஷயங்கள், கல்வி, விவசாயம், இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லலை. இது எல்லாருமே இன்றைக்கி ராகவா லாரன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுவது, ஒரு நல்லெண்ணத்தோடு செய்வது, அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. அது எத்தனை பேர் செய்கிறாங்க, பணம் இருக்கிறவங்களாம் மெடிக்கல் உதவிகள்லாம் செய்கிறது. அது வந்து நம்ம அரசியலுக்கு வருவதற்கான
அது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அடுத்தவங்க கேட்டக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் சமகால பிரச்சனைகளின் போது நீங்கள் எப்படியெல்லாம் குரல் கொடுத்தீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடத்துவதற்கு ஒரு ஏதுவான காலம் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கமலஹாசன் அவர்கள் கூட அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களோட நெருக்கமாக ஆயிட்டார். ஆனால் சினிமா தொடர்புடைய பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் ஆக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற ஒரு 4வது நாள் 5வது நாளில் போய் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி இந்த இயக்கங்களை எல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத அளவிற்கு ஏதாவது செஞ்சால் இது என்ன பொலிட்டிக்கல் மூமெண்ட்டா அப்படின்னு சொல்லி திமுகவோ உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருந்துச்சா தெரியல. ஆனால் இப்போ வந்து நாங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறோம், ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கோம், நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணல, இப்போ வந்து இது அரசியல் நோடி தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லாமல் இப்போதைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு கவர்னன்ஸ் சொல்லித்தர போகிறோம். இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க சொன்னது தான், ஏற்கனவே நம்மளும் கேட்டது தான், தலைவர்களை எப்படி உருவாக்க போகிறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், இனிமேல் வரிசையாக நாங்கள் செய்ய போகிறோம். ஏற்கனவே அவங்க இந்து சனாதன தர்மத்திற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள், கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களினுடைய அவர் என்னுடைய கணவராக இருக்கிற ஒரு புகழ்மிக்கவராக இருக்கிற அந்த சர்நேம் அதுதான் ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தராக இருக்கிறதுனால நான் அவருக்கு சொல்கிறதோ அவர் எனக்கு சொல்கிறதோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் நாங்கள் நல்லது பண்ணால் பாராட்டுவார் அப்படின்ற செய்திகளை வருது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இப்போ அண்ணாமலையோடு நீங்கள் இணைந்து பணியாற்ற போகிறீர்களா? ஏன்னா அவர்களுடைய மருமகன் திரு விசாகன் அவர்கள் அந்த அண்ணாமலை இயக்கத்தில் இயங்கி பணியாற்ற போகிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் ஒன்றிணைய போகிறதா? இவங்க ட்ராக் ரெக்கார்டு வேறையா? எந்த காலத்துலேயும் திராவிட கொள்கை அப்படின்ற விஷயத்தில் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா சனாதனன்ற விஷயத்தை பற்றி இப்போ இந்த நேரத்தில் பேசி தெளிவுபடுத்திடுறாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடு திமுகவுக்கு எதிரானது. உதயநிதி அவர்களினுடைய நேர் எதிர்க்கத்தின் உதயநிதிக்கு எக்கச்சக்கமான பேர் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க சனாதனன்ற விஷயத்தை பற்றி. அவர் அது கேட்குறதா இல்லை, பேச பேச பிரபலமாக அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான பாலிசி, இந்த மாதிரி எல்லாம் மதத்திற்கும் சொந்தமான நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் சக்தியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 17.5 லட்சம் பேர் கிடுக்கிடுன்னு போணுச்சு, ஒரு 17.5 லட்சம் பேர் உறுப்பினர்களை அவர் காட்டி அப்படி நிறுத்தியிருக்கிறாரு. அப்போ மெதுவாக இப்போ தலைவர்கள்லாம் கிளம்பி போகிறாங்க. அப்போ இங்கே நீங்கள் அது யாரெல்லாம் சேரலாம், எப்படி சேரலாம், எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வெளிப்படையாக இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதை எப்படி சேரலாம் அப்படின்ற ஒரு உறுப்பினர் லிஸ்ட்டை காட்டில் திருமதி லதா ரஜினிகாந்த். அப்போது அந்த என்ன நடந்துகிட்ருக்கு, யாரெல்லாம் நீங்கள் சேர்ந்துருக்காங்க, யாரெல்லாம் அடுத்து வந்து உங்களுடைய மூமெண்ட்டினுடைய செயல்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, இன்னமும் ஆட்சி அதிகாரம் என்ன, மக்கள் சக்தியை அரசியலுக்கு உள்ளாக்குவது எப்படி, அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து அங்கே இருக்கிற எந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார்கள் யாருக்குமே தெளிவில்லை. ஏன்னா இப்போ நல்லூர் வட்டம்னு ஒரு இயக்கம் ரொம்ப நாளாக இருக்குது. அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு பல்வேறு குழுக்களை கல்வியில், கவர்னன்ஸில் இதெல்லாம் வந்து உருவாக்கி அவங்க நிறைய செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த எங்கேயுமே அந்த விளம்பரம் அவங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்களில் மக்களை வந்து பங்கேற்க வைக்கணும்னு பல்வேறு பயிற்சி கூட்டங்களில் பல்வேறு நபர்கள், குறிப்பாக பேராசிரியர் பழனித்துறைன்னு ஒருத்தரெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய வெளிச்சமெல்லாம் கிடைக்கிறதில்ல. காரணம் அவருடைய சகோதரரோ அவர் வீட்லேயோ ரஜினிகாந்த்னு ஒரு பிரதிநிதி இல்லை. உங்களுக்கு அவர் வந்து மிகப்பெரிய சக்தி. ஆனால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் வராமல் போன போது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விகள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லோருமே ஒரு நிர்வாகம், அரசியல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த மாதிரியான செலிப்ரிட்டி ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்வது மிக வரவேற்கக்கூடியது தான். ஆனால் தொடர்ந்து என்ன மாதிரியாக அவர் செய்வார், எப்படி நடந்து கொள்வார் என்பதை கண்காணித்து மக்களுக்கு வழங்குவதுதான் ஊடகத்தின் நோக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.